நாங்கள் பண்ணக்கூடாது. பாக்கி செப்பல் கட்டி சரி எங்கள் சம்சாரம் கொண்டு வர இங்கே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஓவியர்கள்லாம் வந்திருக்காங்க. ட்ராட்ஸ்கி மருது வந்து இன்றைக்கி லிவிங் ஆர்டிஸ்டாக மாடர்ன் ஆர்டிஸ்டாக நம்பர் 1 ஆள். பக்கத்தில் வந்து மணியம் செல்வன், அவர் வந்து ஒரு சீனியர் 50 வருஷத்துக்கு மேலே இல்லஸ்ட்ரேஷனெல்லாம் வரைஞ்சிட்ருக்க மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. பிசி ஸ்ரீராம்னு இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் வந்திருக்காரு. பாக்கி நிறைய பேர் வந்து கலை ஆர்வமுள்ளவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் இந்த மேடையில் பேசுகிறதுக்கான என்ன தகுதி அப்படின்னு பார்த்தா, நான் ஆஞ்சநேயரும் கீதா லட்சுமி 2 பேருமே ஓவியக்கல்லூரி படிக்கும்போது நான் கூட படித்தவன். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆஞ்சநேயர் வந்து என்னை விட 6 வயசு பெரியவர். கீதா என்னோடய ஏஜ் தான் நினச்சா அவன் கூட 2 வயசு பெரியவங்க. இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நான் பெருமைப்படுற விஷயமே, நான் வந்து 1958லேருந்து 65 வரைக்கும் வரைஞ்ச அத்தனை ஓவியங்களையும் நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். அதுக்கு பிகாஸ் என்ன, என்னுடைய குழந்தை சூர்யா கார்த்தி விட எனக்கு என் பெயிண்டிங் தான் பெருசு. அதனால் அதுக்கெல்லாம் நான் காப்பாற்றி வச்சேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் பாப்பரான உடனே அது காஃபி டேபிள் புக்கு எனக்கு போட்டு நான் போயிட்டால் கூட உலகத்தில் வந்து என்னுடைய ஓவியங்கள் நிற்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வந்து அவங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆதிமூலம் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மாடர்ன் பெயிண்டர். ஆஞ்சநேயர் வந்து பேலட் நைஃப்பில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, பாட்டிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது கீதா வந்து தஞ்சாவூர் பாணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுக்கு பின்னாடி நான் போயிட்ட மாதிரி தோணுது. நான் வந்து ஓவியத்துறையில் 40 வருஷம் இருந்தேன். அப்புறம் பேச்சாளராக 20 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு 7 ஆண்டுகள் நான் அந்த ஓவியக்கலை படிக்கிறதுக்கு நான் சென்னையில் செலவு பண்ணது 7500 ரூபா. இன்றைக்கி மத்தியானம் வந்து எங்கள் வீட்டில் நான் குழந்தை கூட்டி போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டா 5000 ரூபா பில்லு வருது. அப்போ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் திருவாரூர் ரோட்டில் படுத்து படங்கள்லாம் வரைகிறதுக்கு எனக்கான செலவு 7500 ரூபா. அதாவது குறைந்த தேவையோட உயர்ந்த லட்சியத்தோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் கிடைக்காது. எனக்கு மறுபடியும் நம்பிக்கை இல்லை. அப்படி இன்னொரு பிறகு தான் நான் ஓவியனாகத்தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்ன, தமிழ்நாட்டில் ஓவியனாக பிறந்தால் அதுக்குரிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. அதில் வந்து பயந்துட்டு தான் நான் ஓடிட்டேன். ஓவியக்கலை விட்டுட்டு நான் நடிகனாக போயிட்டேன். அந்த அடிப்படையில் என்னை கோழையினை கூட வச்சுக்கலாம். அதை நெஞ்சு நிமித்திட்டு வேண்டிய மருது சகோதரர்கள்ட்டு மருது பாண்டியர் பரம்பரை சேர்ந்த மருது வச்சுருக்கான். அவன் துணிஞ்சு இன்னும் இல்லை சார் இந்த துறையை வச்சு பிழைக்க முடியும்னு ஒரு நவீனமாக வந்து ஓவியத்துறையை கொண்டு போய் கம்பீரமாக இன்னும் வாழ்ந்துருக்காரு. அவருக்கு நேரத்தில் சளி படிக்கிறேன். நான் பண்ண முடியாத விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு.
மணியம் செல்வன் என்னோட 10 வயசுலேயே சின்னவர், சர்வீஸ்லேயே சின்னவர். அவர் நான் வந்து ஓவியக் கல்லூரியிலேருந்து அப்படியே வெளியில் போய் இது வரைக்கும் ஒரு ஓவியனாக வாழ்ந்துருந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அந்த பாணி பொறுக்க போகிற அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து மாடர்ன் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவர் என்னுடைய ஜாதி ஆள் தான். நான் ஓவியனாக இத்தனை வருஷம் இருந்ததுனா என்ன பண்ணியிருப்போம் அதையெல்லாம் ஏன் சார் தொடர்ந்து அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஓவியங்களை பாடி முதல்ல வந்து வெங்கட்டையை சொல்கிறதுக்கு நான் என்ன பாராட்டுறேன்னா, அம்மாவுடைய அப்பாவுடைய பெயிண்டிங்கு சொற்பமாக இருந்தால் கூட எண்ணிக்கையில் கம்மியாக காப்பாற்றி வச்சுருக்காங்க. இத்தனை வருஷம் காப்பாற்றி வச்சுருக்காங்கிறது அவர் ஆன்மா வந்து இவரை வாழ்த்திட்டுருக்கோம். அது வந்து ஓவிய கலைஞர் சாதாரண கலை கிடையாது. அது காலங்களிலேயே அவர் வசந்தான் கலைகளிலே அவர் ஓவியம்னு கண்ணான்னு சொல்லியிருக்கான். அந்த ஓவியக்கலையை இத்தனை வருஷம் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் ஒரு பையன் காப்பாற்றி வச்சுக்கிறான் போது அவருக்கு மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கண்காட்சியை திறந்து வைக்கல ராஜ்கி மருந்து கூட நானும் வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். இதில் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு சினிமாவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறப்பல ரொம்ப முக்கியமான பங்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற இதில் வெங்கியோடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த காலகட்டத்திலேயே வெங்கியோடைய ஃபாதர் மதரை பற்றியும் நான் சின்ன அளவில் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த பீரியடில். ஏன்னா ஓவியக் கல்லூரி சார் சொன்னது போல் கிட்டத்தட்ட 60s இருந்து இந்த படங்களை இன்னைக்கு வந்து ஒரு சில படங்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த படங்களை பார்க்கும்போது 60s காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸினுடைய ஸ்பிரிட் அப்படியே அதில் இருக்குது. எல்லாரையும் நான் வந்து திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது, என்னுடைய எல்லாரையும் நினைவுபடுத்தின மாதிரி இருக்குது. அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி அவர் சொன்னது போல் நானும் இதுதான் சொல்கிறேன், வந்து இவ்வளவு காலம் இதை காப்பாற்றி வச்சுருக்கிறது தான் பெரிய ரிமார்க்கபிள் திங். அதுதான் ரொம்ப முக்கியமானது கூட. இந்த எக்ஸிபிஷனுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து இந்த 60 வருஷத்தில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு டிக்கெட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச முகங்களும் எல்லாரும் இருக்காங்க. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த எக்ஸிபிஷனே வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு புக் ஃபார்ம் ஆக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன். இதை வந்து அப்படியே விட்டுறாதீங்கன்னு. ஆனால் அதுக்கு மேலே இதை ஒரு காட்சிப்படுத்தணும்னு இது ஒரு எக்ஸிபிஷனாக வைக்கணும்னு வெங்கி நினச்சிட்டாப்புல. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். வெங்கி தான் திரும்ப இறங்கினானே வர்றாப்புல. ஏன்னா ரொம்ப ரைட் டைம். இந்த டிரான்சிஷனில் வந்து ஆர்ட்ல இருந்து சினிமாவோட கனெக்ட் ஆகுறதுல அதுலேயும் டிஜிட்டல் மீடியாவில் ரைட் டைமில் வந்த யங் ஆர்டிஸ்டில் வெங்கி ஒரு ஆள். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் லெகசி தான். அப்பா அம்மாகிட்ட இருந்து அடுத்த தலைமுறை வெங்கி அதை கொண்டு வந்து கூட அப்பாவும் அம்மாவையும் திரும்பி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு காண்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கப்ப அந்த வகையில் உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து இந்த நாளில் நான் இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இனிமையான ஒரு மாலை பொழுது. இன்றைக்கி அந்த வெங்கி தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு மூலியமாக அதர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கான்ட் பண்ணி ஒருத்தர் கால் பண்ணுவார், நீங்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு தெரியல, உங்களை மீட் பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னோடனே அவர்கிட்ட பேசும்போது அவர் முதல் வார்த்தை எனக்கு வந்து அவர் தான் வைக்க போகிறார் அப்படின்ட்டு நான் பெயிண்டிங்கை நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் அவங்க அப்பா அம்மாவோட பெயிண்டிங்னார். அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் அப்பாவை செலிப்ரேட் பண்ணுற பர்சன். ஆஸ் அ மணியம் கல்கியில் பொன்னியின் செல்வனோட படங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த இன்னி வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னு வரும்போது அப்பாவுக்கு நான் இதே இதில் சென்டினரி கொண்டாடும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா அம்மாங்களை வந்து இப்போ பெயிண்டிங் வைக்கிறார் அப்படின்னு வரும்போது அதை பற்றியே நாங்கள் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி இந்த டீட்டெயில்ஸை கேட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அதை பற்றி படித்த இன்விடேஷன் அனுப்பிச்சேன் அவர் அந்த ஒரு கலையை ஒரு ஆர்ட் என்ன கலைன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பட் எல்லாருக்குமே அது எல்லாத்தையும் பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும், அந்த கனவுகள் இருக்கும். அது எல்லா மீடியாவும் பண்ணும்போது காலேஜ் படிக்கும்போது நானும் பேட்டிக் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில். அதுக்கப்புறம் பெயிண்டிங். ஆனால் நான் கமர்ஷியல் ஸ்டூடெண்ட், அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் இவர் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு அங்கேயே அவங்க மிஸ்ஸஸையும் அவங்க 2 பேருமே ஆர்ட் லைனில் இருந்து அந்த ஆர்ட் லைன் 2 பேருமே சர்வீஸ் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு, அதாவது எப்படி கல்டிவேட் பண்ணி ஒரு நிலத்தை உழுது ஒரு பயிரை வளர்க்குற மாதிரி அவங்க எவ்வளோ ஓவியர்களை வளர்த்துருப்பாங்க அந்த 2 பேர் அப்படின்றத நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். நான் அந்த இதில் அவங்களையும் தன்னையும் அந்த ஒரு லெவல் ஆஃப் ஆர்ட்டில் இல்லாமல் தன்னை வந்து இன்னும் அது அதிகப்படி ஒரு ஸ்டெப்ஸை வந்து அதில் பண்ணி இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் இப்போ
தம்பி மருது சொன்ன மாதிரி 60s. அப்புறம் சார் கேட்க வேணா, அவர் காட்ஃபாதர் மாதிரி எனக்கு சில டைமில் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சிவகுமார் சார் வந்து. பட் மருதுவோட அந்த 60ஸோட அந்த ஸ்மெல்லுன்னு சொல்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்கில் வந்து நான் வந்து 67 நான் ஜாயின் பண்ணேன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில். 73 கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ பணிக்கரோட அந்த தாக்கம் அந்த இது எல்லாம் இருந்து கொஞ்சம் நார்மலாக இருந்த பீரியட். அப்புறம் தனபாஸ் சார்லாம் அந்த எனக்கு அப்பாவோட எல்லாம் கான்டாக்ட் இருந்ததுனால அந்த ஒரு இது எனக்கு கிருஷ்ணராவ் தான் பிரின்ஸிபலாக இருந்தார். எனக்கு தனபாஸ் சார் அப்புறம் வந்தார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே பார்க்கும்போது எனக்கு முக்கியமாக நான் ஏதாவது ஒரு நாள் தான் வரணும்னு நினச்சேன். அப்புறம் சாரும் சிவகுமார் சாரும் இவரும் வராரு அப்படின்றதுனால அதுவும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு செலிப்ரேட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு ஃபங்க்ஷனில் பிகினிங்கில் வந்து நான் அந்த ஒரு இது எல்லாருக்குமே அதை ஏற்படணும். ஏன்னா அதை காப்பாற்றுறதுன்னு இருக்கு பாருங்கள். எனக்கு நான் என்னுடைய அப்பாவோட படங்கள் 50 வருஷத்துக்கு மேலே அந்த 41லேருந்து பண்ண ட்ராயிங்ஸை காப்பாற்றுறதுன்றது பெரிய சிரமமான ஒரு விஷயம். அதை தம்பி காப்பாற்றி ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் பார்க்கணும். இன்றைக்கி அந்த பீரியடில் எப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்ற ஒரு கலையை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னோடைய இருந்து வெங்கி எடுத்து பண்ணியிருக்கான்றது என் வாழ்க்கையில் சொல்லி என் வணக்கத்தையும் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். வெங்கி வந்து என்னை கூப்பிடும்போது எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அதிர்ச்சியம், ரொம்ப ஆச்சரியம். ப்ளஸ் அப்பா அம்மா கொடுக்குற மரியாதை தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி இருக்கேன்னா அது எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். அவங்களுடைய இன்று வரை எங்கள் அப்பா இல்லை, நேற்று எங்கள் அப்பா இறந்த நாள். அவருக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் அக்கா எல்லாருக்கும் மாம்பழம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு நினைவாக. காரணம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அவர் செடியோடு வளர்ந்தவர். செடியை தவிர்த்து அவருக்கு ஒன்றும் தெரியாது. புள்ள மேலே கொஞ்சம் பயம், கடைசியில் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஆஞ்சநேயர் சார் பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு ஞாபகத்தில் ரொம்ப ஃபினாமினல் பர்சன். ஏன்னா எனக்கு பெயிண்டிங்லாம் என்னன்னு தெரியாது. அந்த ஸ்கூலில் மட்டும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் ஸ்கூல்னால ஆர்ட் கிளாஸ் வைப்பாங்க. வித்யாமந்தர். அப்புறம் எனக்கு துரத்திட்டாங்க. இந்த வேறு விஷயம். எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்து பெயிண்ட், எல்லோரும் பெயிண்ட்டை கொட்டுவாங்க. நமக்கு அருமை தெரியாது, அந்த வயசு அருமை தெரியாது. தெரிஞ்சதே சன்ரைஸு ஒரு இது. ஆனால் கூட அவர் சிரிச்சுட்டே இருப்பார், எதுவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா தெரியும் அந்த வயசில் வந்து என்ன சொல்ல முடியும். பெயிண்ட்டை கொட்டாதான் சொல்ல முடியும். பசங்க அதை வச்சு விளையாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. ப்ளஸ் அந்த புது ஃப்ரீடம் இருக்குல்ல, உடம்பெல்லாம் பெயிண்ட்டு, மூஞ்சியெல்லாம் பெயிண்ட்டு, அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த இதுதான் பிடிக்கும். ஏன்னா நான் அந்த விளையாட்டு தான் விளையாடுவேன். எனக்கு தெரிஞ்சது சன்ரைஸ் அது. ஆனால் அந்த பொறுமை, அந்த அழகு, அந்த பத்திக் பெயிண்ட்டு, அந்த புல்லட்டில் வர அழகு அவர் மறக்க முடியாத விஷயம். அது ரொம்ப பேர் நம்ம நினைவில் நிற்க மாட்டாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் சார் வந்து அந்த புல்லட்டில் வர அந்த கம்பீரம், அந்த பத்திக் ஷர்ட்டு, ஆனால் இன்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. வெங்கி, யூ ஹவ் டன் a great job. Thank you. எக்ஸிபிஷன் வந்து பிளான் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கும் போது 2 பேர் தான் ஞாபகம் வந்தாங்க. ஒன்று சிவகுமார் சார், அப்புறம் மருது சார். அவங்கள ரீச் அவுட் பண்ணோம். உடனே வந்து டேட் என்னன்னு தான் கேட்டாங்களே தவிர அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து உடனே வந்து அக்ரி பண்ணிட்டு எங்களுக்கு வந்தாங்க. அதற்கு 2 பேருக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஷோக்கு வந்து.